வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமா பாப்போம். யுஎஸ் மார்க்கெட்ல பயங்கரமான வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நல்லா மேல போயிட்டு அப்புறம் சைனா கூட இருக்கிற ட்ரேட் ரிலேஷன் சரியில்லாததால டக்குன்னு கீழ வந்துட்டாங்க. சைனா பொருட்கள் மேல 50 விழுக்காடு டாரிஃப் போடுறதா சொன்னதும் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஹெல்த் கேர் செக்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சு. நாஸ்டாக்யூ மட்டும் 2.15 விழுக்காடு விழுந்துடுச்சு. பயங்காட்டுற விஐக்ஸ் வேற 11 விழுக்காடு ஏறிடுச்சு. நம்ம இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனிங் காட்டுச்சு. ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிவெடுக்க போறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் 25 பேசிஸ் பாயிண்ட் கட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நேத்து எஃப்ஐஐஎஸ் நிறைய பங்குகளை வித்துட்டாங்க, ஆனா டிஐஐஎஸ் வாங்குனாங்க. சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் மார்க்கெட் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா பெரிய ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் எஃப்ஐஐஸும் கொஞ்சம் நெகட்டிவா இல்லாட்டி நியூட்ரலா இருக்காங்க. இந்த வாரம் வீக்லி எக்ஸ்பைரி வேற, அதனால மார்க்கெட்ல நிறைய வாலட்டிலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாம நடுவுல ஒரு நாள் லீவு வேற. நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, ஆர்பிஐ வட்டி குறைச்சா நல்லா இருக்கும். நம்ம ஜிடிபி டேட்டா நல்லா வந்தா சந்தோஷம். யுஎஸ் சைனா டாரிஃப்ஸ் கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் நல்லது. மோசமா போறதுக்கான சான்ஸ் என்னன்னா, அந்த டாரிஃப்ஸ் எதுவும் மாறாம அப்படியே இருந்தா அப்புறம் எஃப்ஐஐஎஸ் ஃபார்ம் டிஐஐஎஸும் தொடர்ந்து வித்துட்டே இருந்தா கஷ்டம்தான். பங்கு சந்தையில சில பங்குகளை பாருங்க. சீமென்ஸும் ஐஜிஎல்லும் கீழே போறதுக்கான அறிகுறிகள் காட்டுறாங்க. ஷார்ட் பில்டப். முத்தூட் ஃபைனான்ஸும் கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் மேல போறதுக்கான அறிகுறிகள் காட்டுறாங்க. லாங் பில்டப். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்பிஐ போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிவு, யூஎஸ்ல இருக்கிற மார்ட்கேஜ் ரேட்ஸ், அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ். அது மட்டும் இல்லாம ஃபெட்டோட எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் வேற வருது. டெக்னிக்கலா பார்த்தா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் போட்டிருக்கு. இது மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு காட்டுது. பேங்க் நிஃப்டியும் ஒரு அலை மாதிரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் போட்டு முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ் மேல ஏறி இருக்கு. ஆப்ஷன்ஸ் டேட்டா வச்சு பார்த்தா நிஃப்டி கொஞ்ச நாள்ல 22,000க்கும் 23,000க்கும் நடுவுல ட்ரேட் ஆகலாம். இவ்வளவுதாங்க இன்னைக்கான மார்க்கெட் நிலவரம்.